பொறுப்பில்லாத பேரண்ட்ஸ் குழந்தைங்கள தெருவில் விட்டுட்டு வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சமாவது பொறுப்பு வேணாமா அந்த பேரண்ட்ஸ்க்கெலாம்? எதுக்கு குழந்தைங்கள வெளியில் விடுறீங்க? குழந்தைங்களுக்கு சோறு போட்டு வளர்த்தா மட்டும் பத்தாது, குழந்தைங்கள பத்திரமாவும் பார்த்துக்கணும். அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். அவங்க அம்மாவை சுற்று போட்டால் அவங்க அம்மா தானே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். அது மாதிரி தானே நம்ம வீட்டு குழந்தைங்கள சுற்று போட்டால் நம்ம தானே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணுமா? எப்படி? பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்க்க தானே பார்க்கணும். அதை எப்படி நாங்கள் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே போனால் அந்த நாய் கிடைக்கும் அதனால் பக்கத்து தெரு வழியாக சுற்றிக்கிட்டு போகலான்னு போக முடியுமா? பசி மட்டும் இல்லை சார், இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அது என்னென்னா அதுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. எல்லா நாய்களுக்கும் சாப்பாடை போடுறதுக்கு உங்களை எல்லாருக்கும் வசதி இருக்குல்ல, அதே மாதிரி அதுங்களை தங்க வச்சுக்கிறதுக்கும் உங்ககிட்ட வசதி இருக்கும்ல. கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம்ல. சாப்பாடு போட்டு வளர்க்குற நீங்கள் எதுக்கு தெருவில் விட்டு வளர்க்குறீங்க? வீட்டில் வச்சு வளர்க்கலாம்ல. உங்கள் கையை மீறி போகிற அளவுக்கு உங்களை யார் மேடம் செய்ய சொல்கிறாங்க? நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு செய்ய சொல்லலாம் இல்லையா? உங்களை யார் செய்ய சொல்கிறான்? நீங்கள் எல்லாத்தையும் ஏன் உங்கள் தலையில் எடுத்து போட்டுக்கிறீங்க? நாங்கள் இதை பண்ணோம் நாங்கள் அதை பண்ணோம்னு சொல்கிறீங்களே, அந்த நாய் கடிக்கிறப்போ நீங்கள்லாம் எங்கே போயிருந்தீங்க? தப்பு தான் மேடம். உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குற நாய் மட்டும்தான் உங்கள் குழந்தை. தெருவில் இருக்க நாயெல்லாம் உங்கள் குழந்தை கிடையாது. ஆமாம் மேடம், பயம்தான். நாங்கள் பயப்படாமல் தைரியமாக அதே இடத்துல நின்னா வெறி பிடிச்ச நாய் எங்களை கடிக்காமல் போயிடுமா? அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணணும்? தைரியமாக நீ வெறி பிடிச்ச நாயாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்த்து நான் பயப்பில்லை அப்படின்னு நாங்கள் தைரியமாக நிற்கணுமா? அப்படி நின்னா அது எங்களை கடிக்காமல் போயிடுமா? ஒரு டாகுக்காகவே நீங்கள் இவ்வளோ கேட்குறப்போ நாங்கள் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்காகவோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்க வயசானவங்களுக்காகவோ பெரியவங்களுக்காகவோ நாங்கள் கேட்கக்கூடாதா? அதை பார்த்துக்கிறதுக்கு எதுக்கு மேடம் ஆள்லாம்? நீங்கள் தான் இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல, நீங்கள் கொஞ்ச நாள் போய் மாறி மாறி பார்த்துக்கலாம்ல. எப்படி? அது ஷெட் போனால் அழுறதுக்கு ஆள் வைக்கணுமா? இப்போ மட்டும் என்ன, ரோட்டில் இருக்க நாயெல்லாம் ஷெட் போச்சுன்னா நீங்களா போய் அழுறீங்க? நீங்கள் தான் இன்னும் சிங்கிளாகவே இருக்கீங்களே அந்த 4 கால் நாய்களுக்காக. அதுதானே உங்கள் குழந்தைங்க. உங்கள் குழந்தை ஷிட் போனால் நீங்கள் அள்ள மாட்டிங்களா? நீங்கள் எல்லோரும் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் டைமை செலவு பண்ணி அங்கே போய் பார்த்துக்கோங்க. என்ன மேடம் வார்த்தைக்கு வார்த்தை என் குழந்தைன்னு பேசிட்டு இப்படி ஒரேடியாக பல்ட்டி அடிச்சிட்டிங்களே. உங்கள் குழந்தை தப்பு பண்ணால் நீங்கள் தானே மேடம் பொறுப்பு? இப்போ அந்த குழந்தை செத்ததெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இல்லை? அது ஒரு நாய் வந்துருச்சு, நாங்கள் நாயால் தான் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு நாங்கள் சொல்கிறது தான் தப்பா? உங்கள் இதுக்கே வரோம் மேடம். ஒரு குழந்தை குறுக்க வந்துட்டா அந்த குழந்தையால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பேரண்ட்ஸை நீங்கள் சும்மாவாக விடுவீங்க? அந்த பேரண்ட்ஸை கேள்வி கேட்பீங்கள்ல? அந்த குழந்தை குறுக்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னா அதுக்கு பொறுப்பு அவங்க அப்பா அம்மா. இப்போ இந்த டாக் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்குல்ல, இதுக்கு யார் பொறுப்பு? நீங்களா? பொறுப்பில்லாத பேரண்ட்ஸ் குழந்தைங்கள தெருவில் விட்டுட்டு வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சமாவது பொறுப்பு வேணாமா அந்த பேரண்ட்ஸ்க்கெலாம்? எதுக்கு குழந்தைங்கள வெளியில் விடுறீங்க? குழந்தைங்களுக்கு சோறு போட்டு வளர்த்தா மட்டும் பத்தாது, குழந்தைங்கள பத்திரமாவும் பார்த்துக்கணும். என்ன மாதிரி பேரண்ட்ஸ் நீங்களாம்? உங்கள் 4 கால் குழந்தைங்க 2 கால் குழந்தைங்கள போய் கடிக்கிற வரைக்கும் நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்கள் 4 கால் குழந்தைங்க 2 கால் குழந்தைங்கள போயிட்டு தொந்தரவு பண்ணுது, கடிக்குது. ஒரு 10 4 கால் குழந்தைங்க போய் சுற்று போட்டு ஒரே ஒரு 2 கால் உள்ள ஒரு குழந்தைய சுற்று போடுதுங்க. அந்த 2 கால் உள்ள குழந்தை என்ன பண்ணும்? மேடம் சொல்கிறாங்க அந்த டாக் வந்து ஏதாவது சவுண்டு விட்டுச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருமா அதுக்கு ஏதோ பிரச்சனை. எங்கேயோ இருந்து கூட ஓடி வந்து பார்ப்பாங்களாம்.
10 நாய்ங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தைய கடித்து கொதறி வைக்குதுங்க. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கவே கேட்காதா? அந்த சத்தம் உங்களுக்கு காதில் விழலையா? அப்போ எங்கே போயிருந்தீங்க? சாப்பாடு போடுறீங்களே அந்த டாகுக்கு, அவங்க எங்கே போனீங்க? ஒரு குழந்தைய கடிக்கிறப்போ அந்த சாப்பாடு போட்டவங்க எங்கே போனீங்க? உங்கள் குழந்த தானே அது. உங்கள் குழந்தைய ஏன் இப்படி தெருவில் விடுறீங்க? கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் வைங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா மக்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி அவங்கள பாதுகாக்கணும், எதுவும் தெரியாதா கவர்மெண்ட்டுக்கு? இவங்களெல்லாம் எதிர்த்து பேசினா உடனே நம்மளை டாக் ஹேட்டர்ஸ்னு சொல்லிடுவாங்க. டாகு மேலே யாருக்கும் எந்த வெறுப்பும் கிடையாது. தெருவில் வந்து இப்படி மேய விட்டு குழந்தைங்களை கடிக்க வைக்கிறீங்கள, அதுதான் பிடிக்கல. பாதுகாப்பாக இருந்தால் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.